இன்னைக்கு நம்ம எங்க போலாம்? ரொம்ப நாள் ஆச்சு வெளியில போய். அதனால நல்லா ரெடி ஆகி, நாங்க இப்போ கோவில் போக போறோம். இங்க வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கோவிலுக்கும் நாங்க இது நாள் வரை போகவே இல்ல. ஸோ இப்ப தான் போறோம். அதுவும் ரோஸ் குட்டிய தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அவளுடைய ஃபர்ஸ்ட் டெம்பிள் விசிட் அப்படிங்கிறதுனால, ஒரு டெம்பிள் விளாக் ஒண்ணு எடுத்துடலாமே அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அண்ட் நாங்க மட்டும் இல்லாம, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்ததுனால, இது இன்னுமே ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெல்லையப்பர் கோவில் போறதுக்கு முன்னாடி அங்க பிட்டாபுரத்தி நாங்க சொல்லும்போது புட்டாரத்தியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அம்மனுடைய கோவிலுக்கு முதல்ல போயிடுவோம். ஏன்னா மெயினா அந்த கோவிலுக்கு போக சொன்னாங்க எங்க வீட்லயும். ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் எதையும் பார்த்து பயந்துறக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமலாம் ஆகுது அப்படின்னா, இந்த கோவில்ல போயிட்டு தண்ணி எறியறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ 6:40 கிட்ட பூஜை ஆச்சு. அத முடிச்சு, அதுக்கப்புறமா நாங்க அங்கேருந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு கிளம்புனோம். பொதுவா என்கிட்ட நெறைய பேர் கேட்பாங்க, "எந்த கோவிலுக்கு நாங்க போகலாம்?" அப்படின்னு. நம்ம ஊர்ல இருக்கிறத விட வாங்க, வேற ஊர்ல இருக்கிற கோவில் ரொம்ப பவர்ஃபுல் கோவில் அப்படின்ற மாதிரி நான் நெறைய பேர்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கோவில், ரொம்ப ஸ்பெஷலான கோவில். ஸோ நெல்லையப்பர போய் பார்த்துட்டு வந்துரலாம். ஃபர்ஸ்ட் விசிட் வேற நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க எல்லாரும் ப்ரேலாம் பண்ணி முடிச்சோம். கோவில் ரொம்பவே எப்பவும் போல ரொம்ப அமைதியா, நமக்கு நெறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரா மாதிரி இருந்தது. ஸோ அங்க போயிட்டு வந்தாச்சு. அப்படியே ஃபைனலா போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்ட பார்க்க வந்துட்டோம். அப்புறம் பார்க்கலாம். பாய்.